புதியதாக வந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காண்டியும் ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் நன்றிலே இருப்போம். அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுத்தார். இந்த நாளைக்காக என்ன ஏசப்பான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பூமியில் உயர்ந்த இடங்களே உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுக்கு பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ நான் ஏசாமிட்ட அதை பற்றி இது பண்ணும்போது, அப்போ ஏறி இருக்க பூமியில் உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி இருக்கணும்னா யூ ஹேவ் டு பே சம்திங் டு கெட் சம்திங். ஹல்லேலூயா. சும்மா ஏறி இருக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஏசாயா 58 அதிகாரம் ஃபுல்லாகவுமே நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒரு டிசிஷனுக்கு வாங்க. நம்ம கேட்குற வார்த்தைப்படி நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் போதித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ள ஜீவனை கொடுத்து அந்த வசனத்தால் நம்ம நடத்தப்படும்போது தான் பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்ம அவர் வைக்க முடியும். ஹல்லேலூயா. சும்மா அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பார், யாக்கோபின் சுதந்திரத்தை என்ன போஷிப்பான்னு சொல்லி நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 1 தேவனை பின்பற்றுமாறு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, சத்தமிட்டு கூப்பிடு, அது அவர் சத்தத்தை நீ அடக்கி கொள்ளாதே. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கடமைப்பட்டிருக்க என்னன்னா, அவரவருக்கே தெரியணும் அவருடைய மீறுதல் என்ன, பாவம் என்னன்னு. ஆமென். ஆமென். ஷர்மேரி நோ கமேனி தூட்டி கமழனி லோலிக்கனா வெஷு ஐனை கிளிக்குடுதிட்ட நாப்பரவதித்தனை கரபச்சுனைக்கா ஓ ஹெனைத்தனைக்கா. நம்மளை நடத்தும்படிக்கு நமக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆவியான அவர் தந்திருக்காருன்னா, அந்த ஆவியானவர் போதிக்கிற எல்லா வழிகளிலும் நம்ம நடக்கும்படி நம்முடைய கிரியைகளை நீங்கள் வைத்து நீங்கள் நடக்க வேணும். ஹல்லேலூயா. கிரீஷனிக்கா. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அதை நீ கண்டித்து நம்ம சத்தமிட்டு சொல்லணுமா, நீங்கள் உங்கள் மீறுதல்களையும் பாவங்களையும் விட்டு விலகுங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம முதலாவது பூமியில் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னால் அந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சி ஐயா எங்களை இருத்துன்னு சொன்னால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது என் ஜனங்கள் செய்த தவறுகளை கூறு, யாக்கோபின் குடும்பத்துக்கும் அவர்கள் பாவத்தை கூறு. நான் கர்த்தருடைய பிள்ளையாக்கும், கர்த்தருடைய பிள்ளை பாவம் செய்ய மாட்டோம். நம்ம ஐயோ இப்போ ஒரு பாவத்தை நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகிட்ட பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, நீங்கள் அதை அவங்களுக்கு தெரிவிக்காமல் போகக்கூடாது. அல்லேலூயா. அபிஷேகத்தினால ப்ராஃபஸி வரும். அதனால நம்ம மனுஷனுக்கு முகத்தை பார்த்து நம்ம ப்ராஃபஸி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனானவர் ஒரு சொல்லும்போது அந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் ரட்சிப்படையிறதுக்கு அவர்களுக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் அவங்க இஷ்டப்பட்டாங்களோ இஷ்டப்படலையோ நம்முடைய கடமை என்னன்னா, தேவன் நமக்கு சொன்னதை நம்ம சொல்லும்போது பாவிகளை தேவனிடத்தில் நம்ம திருப்ப முடியும். அடுத்தது அவர் என்னன்னா, ஜனங்களை விடுதலை பெற நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாருமே கற்றுண்டவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் சுய விருப்பத்தின்படி சுய இச்சையின்படி நடந்து தேவனுடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காததுனால பல விதங்களில் அவர்கள் கட்டுப்பட்டு அவர்களுக்கு தான் செய்வது சரியா பாவமான்னு தெரியாததுனால அவருடைய வழிகளில் அவர்கள் நடந்து கொண்டே இருப்பதனால அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா.
அப்போ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, மேனேஷுனை கபடதட்டே ஹமாடதட்டனை காபடலட்சணை லேஷனை கரவலியோ பானசனை கரவலிக்கோ நாய் கரலிக்கா. தைரியமாட்டு ஒரு ஆளுகிட்ட இந்த பாவங்கள் இருக்கும்போது, இல்லைன்னா வியாதி இருக்கும்போது, கட்டுண்டு இருக்கும்போது அதை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை தேவ பிள்ளைகளாக நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம சாட்சி கேட்குறோம். டெய்லி பார்த்தா எனக்கு எவ்வளவோ ப்ரேயர்ஸுக்கு ரிக்வெஸ்ட் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம தயாராக எப்போ பார்த்தாலுமே நம்ம ஆவியில் அனல் உள்ளவங்களாக தீயாட்டு எழுந்து ஜொலித்து கொண்டே இருக்கணும். இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம இருக்குதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய மகிமையை நாம் உணரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு மகத்தான பிரசனத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் பூமியின் உயர்ந்த இடங்கள் அவர் கொண்டு வைக்க முடியும். ஹல்லேலூயா. மேனேஷனை கபடதட் க்ளோரியஸ் ஜீசஸ் கரடி கொலை தட்ட நம்ம ரபலி கணக்கா. யார் எந்த நேரம் எந்த சமயத்தில் வந்தாலும் நீங்கள் அவர்களோட கட்டுகளை அவுக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள வல்லமை தந்திருக்கிறது என்பதை அறிந்து அந்த வல்லமை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தணும். ஹல்லேலூயா. எதுனாலுமே நீங்கள் உபயோகப்படுத்த அந்த வல்லமை உங்களுக்குள்ள பிரகாசிக்க தொடங்கி கொண்டே இருக்கும். எனக்கு தெரியாது, அது அந்த ஊழியக்காரங்கள்ட்ட போ. இங்கே ஊழியக்காரில் உங்களுக்குள்ள அவருடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அவர் வைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியான நமக்குள்ள வரும்போது அவர் ஆவியோடும் வல்லமையோடும் தான் நமக்குள்ள வந்திருப்பாரு. அந்த வல்லமை அப்போ இருக்கு என்பதை நீங்கள் அறிந்து உணரக்கூடிய கிரியைகள் உங்கள்கிட்ட இருக்கும்படிக்கும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். சுமைகளை சுமந்து கொண்டவருடைய சுமைகளை நீங்கள் இறக்க தெரியணும். துன்பப்படும் ஜனங்களை விடுதலை செய்யணும். பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். வீடற்றவனுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆடை இல்லாதவங்க துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். அப்பந்தான் அவருடைய வெளிச்சம் நம்ம எல்லாம் உதிக்க முடியும். ஹல்லேலூயா. சும்மா எனக்கு உங்கள் வெளிச்சத்தை எனக்கு தாரு தேவரீரே, என்னை ஆசீர்வதித்து உடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணோம். ஆனால் நான் எனக்கு இஷ்டம் போல தான் நடப்பேன். ஏழை கண்ணா நான் கண்ணாவை பார்க்க மாட்டேன். யாராவது ஜெபிக்க வந்தால் அது எனக்கு வேலை இல்லை, அது இன்னொரு ஆள்கிட்ட போ. இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி தேவனுடைய வெளிச்சம் நமக்கு மேலே உதிக்கும்? நம்ம எல்லாம் பொறுப்புள்ளவங்க, இந்த உலகத்தில் பொறுப்புள்ளவங்க, பொறுப்பற்றவங்களாக நம்ம இருந்தால் எப்படிமா தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டி எழுப்பி எப்படிமா இப்படிப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்காம எப்படிமா நம்ம அழிவுக்கு கொண்டு போக முடியும்? உங்களையும் என்னையும் நம்பி தானே ரட்சிப்பு கர்த்தருடையன்னு சொன்னால் அவர் நல்ல ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்த்து இந்த பிள்ளையை நான் ரட்சித்தேன்னா இவன் எனக்காக வேண்டி வெளிச்சமாக இருப்பாய்ந்து அவர் அறிந்து தான் உங்களை என்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. கணேசனுக்கா நீ யாரு, எப்படி இருப்பீங்க, உள்ளிந்திரங்களை அறிந்து அவர் உங்களை இது பண்ணாரு. ஆனால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது நமக்கு துன்பம் உண்டு, பிரச்சனை உண்டு, கஷ்டம் உண்டு. அவர் சொல்வார் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டு போக்கடல் வைத்திருக்கிற வசனமும் உங்களுக்குள்ள நினைவூட்டும் போது நீங்கள் தேவ மகிமையை காணும்படி உங்களுக்கு தந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேனேஷனை கபடதட்டனைக்கா. கர்த்தர் எப்பொழுதும் உங்களை நடத்துகிற தேவன். வறண்ட நிலத்தில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். எலும்புகளுக்கு பலம் தருகிற தண்ணீர் உள்ள தோட்டத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருகிற தேவன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாளில் தேவனுடைய சட்டத்துக்கு எதிராக பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அந்த பாவம் செய்வதை நீ எப்பொழுது நிறுத்துகிறாயோ அப்பொழுது ஓய்வு நாள் உனக்கு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கும். அப்போ என்ன சட்டத்துக்கு பாவம்? அவர் என்ன சொல்றாரு? என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத பிடிக்கும். இன்னைக்கு நம்மளாம் என்ன செய்யோம்னா ஓய்வு நாளில் தான் டூர் வச்சுருக்கிறோம். யாரையும் பார்க்கணுன்னா அன்னைக்கு தான் நம்ம வச்சுருக்குறோம். அன்னைக்கு தான் உள்ள டெலிஷியஸ் ஃபுட்டை நம்ம குக் பண்ணுறோம். அன்னைக்கு தான் நம்ம எங்கேயாவது போகிறோம். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நம்ம ஆசரிக்க நம்ம மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா.
அரசனை கபடதட்டைக்கார். இது கண்டிப்பான அவருடைய கட்டளை. இந்த சட்டத்தை நம்ம மீறக்கூடாது. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், ஹல்லேலூயா, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், எல்லாம் சொன்னதுல வந்துட்டு உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு எல்லாமே கர்த்தருடைய நாள், மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணிக்கொண்டு நீங்கள் காலையிலேருந்து, நாங்கள் சின்ன பிராயங்களில் எங்கள் அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஹல்லேலூயா. காலையில் ஒரு 5 மணிக்கு நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் பாட்டிமா வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் என்ன செய்யணுன்னா, யார் முதல் பாட்டு தொடங்குவாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் தான் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வர அதுக்கு கீழே உள்ளவங்க தான். நான் தான் அதில் கொஞ்சம் பெரியவங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னா, காலையில் 5 மணிக்கு எழும்பி எல்லாரும் எல்லாம் ஷீட்டு எல்லாம் மடித்து எடுத்து வச்சு பைபிளை எடுத்து வச்சு நாங்கள் பாட்டை தொடங்கி அழகாக அந்த பாட்டு முடிஞ்சு ஜோம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போகணும். ஹல்லேலூயா. கோயிலுக்கு போகும்போதும் ஒரு டைரி எடுத்துகிட்டு போகணும், ஒரு பெண்ணும் எடுத்துக்கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அந்த கோயிலை மணி அடிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் அங்கே போய் இருக்கணும். அங்கே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு செய்தியையும் நாங்கள் எழுதி எடுத்துகிட்டு வந்து, சின்ன பிராயத்தில் நாங்கள் என்ன எழுதிப்போம், எங்களுக்கு எழுத கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் எழுதி கொண்டு வந்து அங்கே எங்கள் பாட்டி மாட்டை கொண்டு காட்டணும். ஹல்லேலூயா. காட்டுனதுக்கு பிறகு வசனம் படிக்க தந்துடுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ வசனம் படித்து சொல்லணும்னு அந்த வசனம் படிக்கிறது கிடையாது. பாட்டிமா அப்போ தான் வீட்டில் போவாங்க. இப்போ தான் நம்ம எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே வாங்கிடுவோம். கோழியை வாங்கிடுவோம். நான் நேற்றுக்கு அதை நினச்சி பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உடனே வீட்டில் பாட்டிமா ஒரு கோழியை பிடிப்பாங்க, அவங்களே வெட்டுவாங்க, அதை அழகாட்டு க்ளீன் பண்ணுவாங்க, அதுக்கிட்ட தேங்காய் தருவாங்க, அதை கையில் அரைப்பாங்க. நாங்கள் எல்லாம் படித்து கடையில் நல்ல ஒரு அவியலை வச்சு, நல்ல ஒரு இறைச்சி குழம்பு வச்சு, ஒரு நல்ல சம்சஸ் ஃபுட்டு. ஆனால் அந்த ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் நாங்கள் படித்த வசனங்களை சொல்லி ஆகணும். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை நாங்கள் சொல்லணும். சொன்னாதான் எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். அதனால நாங்கள் எல்லாமே தெரியும். பாட்டிமாங்க வேலை செய்வாங்க, நாங்கள் வட வச்சு வசனத்தை சொல்லிடுவோம். அது சொல்லி முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கடையில் பக்தி முயற்சி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். இதில் அதுக்கடையில் சண்டே கிளாஸ், கோயில் முடிஞ்சோடனே சண்டே கிளாஸ் முடிச்சு தான் வீட்டுக்கு வருவோம். அது முடிஞ்சோன்னா பக்தி முயற்சி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பக்தி முயற்சி கூட்டு போய் வீட்டுக்கு வந்து இருந்தால் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் ரெஸ்ட். அப்பவும் கூட தேவனுடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துவோம். ஹல்லேலூயா. தி கரவிஷனை கரவைக்கா அந்த வேத வசனம் ஆமென்றும் ஆமேன் என்றும் 2000 ஆல்ரெடி என்னைக்கு நம்ம கையில் வசனம் கிடைச்சா அதே வசனம் தான் அன்றைக்குள்ள வசனம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அவர் என்ன சொல்றாரு? நீ அப்படி செய்வாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். இன்னைக்கு எவ்வளோ மனமகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சின்ன பிராயத்திலேயே தேவனுடைய மகிமைக்குள்ள, பிரசன்னத்துக்குள்ள, ஆவிக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள தெரியாமலே நாங்கள் எங்களை வளர்த்து விட்டார்கள். நாங்களும் வளர்ந்து விட்டோம். அதனால எப்போ பார்த்தாலுமே ஒரு மன மகிழ்ச்சி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேற எதுவுமே நமக்கு நினைக்க தோணாது. எப்போவுமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் நம்ம படித்தது. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் எல்லாம் அனுபவிக்கிற காட்டிலும் ஊழியக்காரர்களாய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் 10 மடங்கு கூட தான் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கு நீங்கள் எங்கிட்ட ஜெபிக்க வாரீங்களோ அதே பிரச்சனை அதை விட 2 மடங்குக்கு மேலே தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் அதே வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஜெபித்து உங்களுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தரோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தை ஆமென்று மாமேன் என்று இருக்கு. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை நீ குணமாயிட்டான்னு சொன்னால் நீ குணமாயிட்டேன் என்று நீ விசுவாசி. ஹல்லேலூயா. இந்த சப்பானியை பார்த்து எழும்பி நடந்தோன்னா, ஐயோ நான் சப்பானியாக்கோ, நான் இப்போ தான் நான் எழும்ப முடியாதுன்னு சொல்லி நான் சப்பானியாக இருக்கல.
அவனுக்கு எப்படி நான் எழும்ப முடியும், இவர் இப்படி சொல்றான்னு கேட்கல. அவர் இம்ப்ளிசிட் ஒபீடியன், கீழ்ப்படிந்தாரு, எழும்பினாரு, நடந்தாரு. இன்னைக்கு நீங்க எத்தனை வார்த்தை கேட்டவரோ அதே முணுமுணுப்பு, அதே அழுக, அதே கஷ்டம் சொன்னா நான் ஜெபிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு ஒரே இது என்கிட்ட தான் வல்லமை இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு தான் அந்த வல்லமை பெற்றுக்கொள்வதற்குள்ள உணர்வு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுப்பான வேலை. கர்த்தருடைய பிள்ளையுடைய வேலை 100க்கு 100 எலக்ட்ரிக் ஒயரில் நாங்கள் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆமே. எங்கிட்ட வரவங்க எல்லாரையுமே இயேசுவை நாமன்னு சொன்னோன்னே நீங்கள் விடுதலை அடையணும். எல்லாமே சாட்சி விடுதலை அடைந்த இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பலன் உண்டு, பலனற்றவன் சொல்லாத. உனக்குள்ள பலன் என்று சொல்லி நீ எழும்பணும். எழும்பு. உன்னுடைய பலவீனத்தை உதறி தள்ளு. அவன் சாத்தம் போடுது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது பொல்லாதவன் உன்னை தொடுவான். ஆனால் அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவனுக்கு உயிர் கிடையாது. அவன் சும்மா உங்களை பயம் காட்டுவான். நீங்கள் பயந்தீங்கன்னா அவன் உங்களை விட்டு போகவே மாட்டான். நீங்கள் என்னைக்குமே சிறையிருப்பில் இருக்கணும். இருக்குது மாத்திரம் இல்லை, நித்தியமாக நரகத்தில் போய் கிடக்கணும். யாருமே நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா நான் கதறி ஆண்டவருக்கு சமூகத்தில் நின்று உங்களை எல்லாம் விடுதலையாக்குறதுக்குள்ள வல்லமே நான் கேட்டுக்கொண்டே இருப்பது. ஹல்லேலூயா. நான் விடுதலை ஆயிட்டேன், எனக்கு என்ன, என் குடும்பம் விடுதலை ஆயிட்டு, எனக்கு என்ன. அந்த மாதிரி எந்த ஊழியக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருவரும் கரிசனை உள்ளவங்க, ஆத்ம பாரம் உள்ளவங்க, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள செவிகளை தொனிக்கும் போது அவருக்கு மேலே நம்பிக்கை இருங்க. அவர் உங்களை உயர்ந்த இடங்களில் இருக்க பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தை போஷிப்பேன்னு சொல்கிற தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ಬೇಕರಶನೆ ಕಬಡದ ಕಮಡದ ತನಕ ಬೇರೊಸನ ಕರ್ಮಲಿಕ நயக்கரவசனக. தேவனோடு சார்ந்து தேவனோடு சேர்ந்து நீங்கள் அவருக்குள்ளே அவரோட வாழ்ந்து இருக்கும்போது அப்படியே சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது சத்துரு எந்த சோதனை போட்டாலும் அவன் தோற்று போனவன் சொல்ல விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கை விசுவாசமாக மாறும்போது அவனுக்கு தலை நசுக்கப்பட்டு அவன் எந்தெந்த பிரச்சனை நமக்கு உண்டாக்கி வேதனைப்படுத்தலைன்னா அவைகள் எல்லாத்தையும் நம்ம விடுதலை பெற்று விடுவோம். அதற்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரோஷனை கபடதட்டனை கரவலி கொனைத்தட்டனை கபடதட்டனைக்கா. உங்கள் விசுவாசம் தான் பெருசு. கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நாம், கிறிஸ்து நமக்குள் இருப்பது என்று நீங்கள் அறியாட்டா எப்படி அவருக்காக நீங்கள் வாழ முடியும்? ஆமென், ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும்போது, உங்களுக்குள்ள பிசாசு வியாதியை விதைத்த அந்த பிசாசு எப்படி அவன் உங்களுக்குள்ள அந்த வியாதியோடு இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அவன் இருக்கவே முடியாது. அவன் கர்த்தருடைய அக்கினியில் ஏறிக்கப்பட்டு அவன் கொடுத்த வியாதியோ பிரச்சனையோ கவலையோ எதனால அவன் வெளியே தூக்கிட்டு போயிட்டான்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவன் போகும்போது முன்பே இருந்த காட்டில் நிறைய திரும்பி ரொம்ப வலிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லணும், போடா பிசாசை நீ தோற்று போனவன், நான் ஜெயம் பெற்றவழிந்து நீ வாயில் அறிக்கை பண்ணணும். ஹபரப்பனஷனைக்கா. உபாகம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களே யாக்கோபை ஏறி வர பண்ணி வயலின் விளைச்சலின் பலனை அனுபவித்து புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனை கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா. இதான் யாக்கோபுடைய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ணி செழிப்பான தேசத்தில் கொண்டு சேர்த்தது மாதிரி இன்றைக்கு நம்ம எல்லாம் இயேசுவை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை செழிப்பான தேசத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறது செழிப்பான தேசம். நேற்றுக்கு நான் ஒரு இதில் பார்த்தேன், அழகான வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், நல்ல அழகான மலைகள், அழகான சமுத்திரம், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள்,
வயல்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள் எல்லாம் விதமாக வச்சு நம்மளையும் அவருக்கு சாயலை இந்த உலகத்தில் சிருஷ்டித்து சாத்தானுக்கு மேலே அதிகாரத்தை நமக்கு தந்த பிறகு நீங்கள் என்னத்துக்குமா இன்னும் சோர்ந்து இருக்கீங்க? அல்லது இதுதான் மோட்சம். ஹல்லேலூயா. இந்த மோட்சத்தில் உங்களுக்கு அவர் சிருஷ்டித்த உங்களுக்கு தந்த அருமையான காற்று, அருமையான சீதோஷனம், என்ன குடும்பம், என்ன அழகா நம்மளை வச்சிருக்காரு. ஒரு மோட்சம் தான். இந்த மோட்சத்தை நீங்க அனுபவிக்கிறது முதல் படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான குடும்பம், அருமையான பிள்ளைகள், அருமையான சாப்பிட முடியுது, அருமையான அழகான முகங்கள், அழகான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் எவ்வளவு நேர்த்தியாய் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறாருமா. உங்களுக்கு உங்க பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. இனி இதை தெரியாம நான் மோட்சத்துக்கு போனோம் இருக்க மோட்சத்துல முதல் சந்தோஷமா இருக்க படியுங்க. தந்த மோட்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையில இருக்கிறத விட்டுட்டு அங்கோட பிடிப்பேன்னு சொன்னா அங்கேயும் அது இன்னொரு அழகு. இது அவருக்கு சிருஷ்டிப்பு தான். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? உயர்ந்த ஸ்தானங்கள்ல இந்த மோட்சத்திலே உங்களை இருக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழுது கொண்டீராய், நீ அழுது கொண்டீராய், உன்னுடைய பாரங்கள், கவலை, கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் நான் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன். எப்படி சுமந்தேன்? 39 அடி அதெல்லாம் பிஞ்சிட்டு. நீ செய்த அக்கிரமம் உனக்கு தர வேண்டிய அடியை நான் வாங்கிட்டேன். உனக்கு முள்ளு குத்த வேண்டியதை நான் என் தலையில, என் கையில, காலில் நரம்பு சதை உனக்கு உணர்வு வாங்கி இருதயத்தில் நீ நினைச்ச துஷ்டத்தனங்கள், நீ சிந்தனையில நினைச்ச பாவங்கள் எல்லாத்தையும் நான் சுமந்து அடி வாங்கி சுமந்து அந்த ரத்தத்தை விலையேற பெற்ற ரத்தம், எங்கேயுமே கிடைக்காத ரத்தம், அந்த ரத்தத்தை நான் உனக்காக சிந்தி இந்த பூமியிலே அந்த ரத்தத்தை நான் விட்டுருக்கேனே. ஏன் அந்த ரத்தத்துல வல்லமை உனக்குள்ள எடுக்க தெரியல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேஷோக்கரவலி கனாத்தனை கபடதக்கா. திரும்புங்கம்மா, மனம் திரும்புங்க. தேவனுடைய பிள்ளைகளாக வசனம் கேட்டு சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அறிவு கெட்டவங்களாக இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கண்ணில் இருந்தும் காணாதவங்களா இருக்காதீங்க, காது இருந்தும் கேட்காதவங்களா இருக்காதீங்க. உங்களுக்கு நடக்க தெரியும், உங்க இருதயம் உள்ளான கண்கள் திறக்கப்பட்டது என்று நீங்க விசுவாசிங்க. அந்த கண்ணை குருடாக்கிட்டே இருக்காதீங்க. ஐயோ சொல்லி சொல்லி உங்க பாவங்களை, உங்க கஷ்டங்களை, உங்க உபத்திரவங்களை நீங்க சொல்லி 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 உங்களை பிரகாசமான மனக்கண்களை தந்ததை நீங்க குருடாக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ள இருந்து செய்கிற காரியம் பலத்த காரியமா இருக்கும், உனக்கு விரோதமா ஒரு சத்துரு வர முடியாது என்று சொல்லி நம்மளை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அன்கம்பேரபிள். ஹல்லேலூயா. ஒன்றை போல உலகத்தில் ஒருத்தன் உனக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் கிடையாது. எவ்வளவு கிரேட் சொல்லுங்க. நான் ஒப்பற்ற மனுஷியா என்ன ஆண்டவர் வச்சிருக்காரு, எனக்கு ஒப்பான ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனம், நான் ஒப்பற்ற ஜனம். இந்த பூமியும் கொடிகளும் நம்ம காண்டு அவர்களை ரட்சிப்பின் பாதையில நடத்துவதற்கு அவருடைய கட்டுகள் கண்ணிகளெல்லாம் தெரிக்கும்படி செய்து அவருடைய கவலைகளெல்லாம் மறக்கும்படி செய்து அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள உயிருள்ள உயிர்ப்பிக்கிற சாட்சிகள் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேகரைஷனை கரபாதி கனைக்கா. ஒப்பற்ற ஜனம் உனக்கு பொருந்திய, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம். பிசாசு வாரானா கேடகத்தை பிடிச்சிக்க, விசுவாசனை கேடகத்தை பிடிச்சிக்க. சாத்தானே நீங்க வந்தியால நீ தான் தோத்து போவா. ஹல்லேலூயா. அவர் என்ன கேடகத்தை தந்திருக்காரு, என்னை விட்டு ஓடி போயிருன்னு சொல்லி நீ சேலஞ்ச், யூ ஆர் அ சேலஞ்சர். ஹல்லேலூயா. வாரேன்னு சொல்லி நீ ஓடுன நாயை கண்டா பின்னால விரட்டுவாங்க. அதே நாய் திரும்பி பார்த்துட்டுன்னா என்ன செய்யும்? நம்ம என்ன செய்திருவோம்? ஹல்லேலூயா. நாய் நம்ம திரும்பி பார்த்துட்டா நாய் ஓடிடும். ஹல்லேலூயா. நம்ம ஓடுனா
நாய் நம்மளை விரட்டும், நம்ம நாயை திரும்பி பார்த்துட்டா அது ஓடிடும். நீங்கெல்லாம் ஓடாதீங்க, நீங்கெல்லாம் திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உள்ள கேடகத்தை தந்திருக்காரு, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. இருபுறம் கருப்புள்ள பட்டயம், ஒரு பட்டயம் கிடையாது, டபுள் சைட் பிளேடு. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு உனக்கு இச்சனம் பேசி அடங்குவார்கள். ஆகா, இவள்கிட்ட பெயரக்கூடாது, இவள்கிட்ட பயங்கரமான மகிமை பொருந்திய பட்டயம் இருக்கு, இவன் நம்மள்கிட்ட போனா நம்மளை தீர்த்து ஓடுவா, இவள்கிட்ட மகிமை பொருந்திய கேடகம் இருக்கு, இவள்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி சத்துரு ஓடிடுவான், பிசாசு ஓடிடுவான். உங்களை வேதனை உண்டாக்கின பயம் உண்டாக்கின ஆவி ஓடிடுவான். அவனுக்கு உங்கள்கிட்ட வருவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நீங்க ஒப்பற்ற ஜானி, ஒப்பற்றவர்கள். உங்களுக்கு இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை தந்திருக்கிறாரு. அவர்கள் மேடுகளை மிதிப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவு பவர் உங்க காலுக்கு. எல்லாரும் பாருங்க, என் காலு போச்சே, காலு போச்சே, காலு போச்சே, காலு போச்சே, எனக்கெல்லாம் காலு போச்சே, காலு போச்சே. நான் என்ன சொன்னேன்னா, நீ காலு போச்சே நீ கத்திட்டே இரு. அந்த கத்துற இடத்துல நான் இன்னும் இருத்தி அழுத்துவேன், தரையில இன்னும் இருத்தி அழுத்துவேன். உன் தலை போச்சே, தலை போச்சே, தலை இல்லாத உனக்கு வாழெல்லாம் நான் சமுட்டுறேன்னு சொல்லி என் காலில் இருத்தி சமுட்டிட்டு நான் சொல்வேன், எனக்கு கால் சரியாயிட்டுன்னு. ஆமே ஆமே. காலை பார்த்து நரம்பு எலும்பெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும், அழகாக தெரிக்கும். எனக்கு தெரியும். நீ தோத்து போனவன் ஏசப்பா, நாடி நரம்பு காலெல்லாம் உங்களுக்கு தானே. மலையின் மேலே உங்கள் சுவிசேஷிகை பாதம் எவ்வளோ அழகுன்னு சொன்னீங்களே, என் பாதம் எவ்வளோ அழகுன்னு சொல்லி நான் காலுக்கு சுகம் எடுத்துட்டு இன்னைக்கு நான் சுகமாக உங்கள் மேலே தைரியமாக தான் இருக்கிறேன். ஏமா நீங்கள்லாம் காலுக்காண்டி அழுதுட்டுருக்கீங்க? அங்கே ஹார்ட்டோ இல்லை, லங்ஸும் இல்லை, ஃபெயிலியர் ஆகுது. ஹல்லேலூயா. ஹார்ட் இருந்தால் கூட ஐயோ காலில் ஹார்ட் அட்டாக் ஆயிருமே, லெக் அட்டாக் ஆயிருமேன்னு. அங்கே அட்டாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கவனம் கொள்ளுங்க. உங்கள் காலில் உதவி பாருங்க, எல்லாரும் உதருங்கம்மா, உதருங்க, மடக்க நிமிருங்க. இனி காலெல்லாம் போர் சொல்லாதீங்க. காலுக்குள்ள அவருடைய வல்லமை இருக்கு. நம்மளை விசேஷித்தவர்கள், ஒப்பற்ற ஜனங்களுமா. பிசாசுக தலையை நசுக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ புத்திரர்கள் நம்ம தான். நமக்கு ஒப்பா நம்ம ஒருத்தருமே கிடையாது. யாரு எல்லாமே தருவான், அவன் தோத்து போனவன், அவனால ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு வீசிங் வரும். ஒவ்வொரு ரூம்லையும் ஸ்ப்ரே வச்சிருப்பேன். ஸ்ப்ரே உடனே கொஞ்சம் வந்தோடனே நான் ஸ்ப்ரே அடிக்காட்டா போதும், உடனே கடப்பு தான். உடனே காரில் தூக்கி போட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் சீட்டை கொடுத்தா வெளியே வரும். ஒரு நாள் நான் திடீர்னு யோசித்தேன், நான் யாராக்கும், நான் யாருன்னு யோசித்தேன். நான் யாரு, நீங்கள் யாரு, நீங்கள் யாருன்னு யோசிக்கிறீங்க? நான் யோசித்தேன், நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா எனக்குள்ள. எப்படி நான் வீஸ் பண்ண முடியும்னு நினைச்சேன். உண்மையான இது என்னை இழுத்தான்னு சொல்லுவாங்க. இழுத்தான்னு தெரியல, தோலெல்லாம் அப்படி டிவி வந்திருக்குன்னு கூட நினச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு ஃப்ளம்மு டெஸ்ட் பண்ணது கொண்டு போயாச்சு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சாத்தானே நீ தோத்து போனவே. நான் மூக்கை வாயை இழுத்தி பிடிச்சி பார்ப்போம் பார்ப்போம், இன்னைக்கு வருவியா, இன்னைக்கு என்ன இழுக்க வைப்பியா பாரு, நீ தோத்து போனவேன்னு சொன்னேன். பாருங்க, வந்தான், பயங்கர ஸ்பீடாக வந்தான். வாயை மூக்கை இழுத்து பிடிச்சிட்டு நீ தோத்து போனவேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் பலம் தந்திருக்கீங்க, நன்றி நன்றின்னு சொன்னேன். அப்படியே கண்ணெல்லாம் வெளியே தள்ளிடுச்சு, காது மூக்கெல்லாமே தள்ளுது. நான் ஆனாலும் விசுவாசத்தை விடலை. அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்ப அடுத்த அட்டாக்கு அதை விட கூடுதல் வயிற்றுக்குள்ளே வருது. கொஞ்சம் வந்தாலே மயங்கி விழுந்துருவேன். வருது என் கண்ணுலேருந்து கண்ணீர் வடியுது. ஹல்லேலூயா. காதெல்லாம் செவிடான மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், சாத்தானே நீ தோத்து போனேன்னு நான் சொன்னேன். எனக்குள்ள இயேசு இருக்காரு, நீ அவருக்கு மூச்சு எனக்குள்ள இருக்கு, அவருக்கு ரத்தம் எனக்குள்ள இருக்கு, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு, நீ தோத்து போனேன்னு சொன்னேன். ரெண்டாவது போயிட்டு மூணாவது அதே மாதிரி அதே ஃபோர்ஸில் ஆனால் இது வரைக்கும் தான் பாருங்க, அவன் வெட்கப்பட்டு போய்விட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஒன்று கூட கிடையாது. ஆமே ஆமே. ஏமா இத்தனை ஜோம் பண்ணி இன்னும் ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? நீங்கள் எழும்பணும் சிஸ்டர், நீங்கள் கையை உதறணும் சிஸ்டர், உங்களுக்குள்ள பலன் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நீங்கள் உங்களுக்கு என்ன சிக்னஸோ உதறி தள்ளுங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஒப்பற்ற ஜனம். நீங்கள் நம்மளுக்கு கம்பேர் பண்ணதுக்கு நம்மக்கிட்ட யாரும் வர முடியாது. ஹல்லேலூயா. பலனுண்டு திட மனதாய் நீங்கள் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் உதட்ட அளவுக்கு ஆராதனை செய்யாதீங்க யாரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனோடு கூட ஆராதனை செய்ய விரும்புங்க. நீங்கள் ஒப்பற்ற ஜனம். அழகாக பாடுறீங்க, அழகாக பேசுகிறீங்க, அழகா நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அந்த சுவிசேஷத்தில் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியலையே. அழகா இருக்கு, பார்த்தா பயங்கரம். அந்த இடங்களுக்கு ஆளுகள் கூட்டம் கூட்டமாக போவாங்க. நம்ம கிட்ட கொட்டு கூட ஒன்று கூட கிடையாது. இங்கே போகிறத ஜம்முன்னு டாக்கு டக்குன்னு அடிக்கிற இடத்துல அதுக்கு நேரம் ஆளுகள் போவாங்க. ஹல்லேலூயா. போங்க, எல்லாரும் போங்க. ஆனால் அந்த ஆராதனையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருக சத்தம் கேட்குதா, இல்லைன்னா உதட்டளவுகளோட சத்தம் கேட்குதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமையாக மாயமானமாக இருக்கக்கூடாது. நம்மில் நாம் ஆராதனை அவர் ஜீவனை காணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் நினைக்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜீவன் வந்திருக்குன்னு. எத்தனை பேருக்கு ஜீவன் வந்திருக்கு? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் செத்து போனவங்க இல்லம்மா. ஹல்லேலூயா. நம்ம ஜீவன் உள்ளவங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள உயிருள்ள உயிர்ப்பிக்கிற சாட்சி. மற்றவங்களையும் உயிர்ப்பிக்கணும். நம்ம மாத்திரம் உயிர் பெற்றா பറ്റാது. ஹல்லேலூயா. கரவிஷனை கபடத டனக்கா. ஆவிக்குரிய அர்த்தம் உயர்ந்த ஸ்தலனா ரட்சிக்கப்பட்ட ஜனம் நமக்கு ஒப்பான தேவனை உயர்த்தி அவரை புகழ்ந்து துதித்து அவர் மேல் கண்களை வைத்து அவரையே நம்புவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒண்ணுமே நினைவு வராது. ராத்திரியும் தூங்கிடுவேன். தூங்காட்டாலும் எதையாவது தான் நினச்சி பார்த்தேன்னு சொன்னால் ஒன்றுமே கடவுளுடைய கிருபையமாக வராது. எனக்கு நினைவு வருதெல்லாம் ஏசப்பாக்கு. அது ரொம்ப பயங்கொயனெல்லாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, உங்களை துதிக்கிறேன், உமை மகிமைப்படுத்துகிறேன், பிரசன்னத்துக்காக நன்றி. இவ்வளோ தான் எனக்கு ஜெபம். ஹல்லேலூயா. 24 மணிக்கும் என் சோலு தேவனோட அவரை துதிச்சு கொண்டே தான் இருக்குமே தவிர கேட்டுக்கிடுவேன். ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்க தந்திருப்பாங்க. ஏசப்பா இவங்கெல்லாம் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, இவங்களெல்லாம் உங்கள் கையில் தாரே, என்னென்ன ஆசீர்வாதமோ எல்லாத்துக்கும் இங்கே கொடுப்பதற்கு நன்றி. ஏன்னா அவர் நாமத்துமே விசுவாசம் உள்ளவர். அவையிட்ட எவையில கேட்டால் அவையில பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. திரும்ப ஏன் நான் அவிசுவாசமாட்டு திரும்ப தாருன்னா அவர் என்ன சொல்லி செய்யாத தேவனா? ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டேனா நீ பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கணும். உனக்கு விசுவாசம் இல்லைன்னா கேட்காதீங்கம்மா யாரும், அப்படியே இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்டீங்கன்னா பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கணும். தைரியமாக எழும்பணும். சிங்கம் மாதிரி அவருக்காண்டி ஊழியம் செய்யணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்யவில்லை. விற்கிறங்க பணம், முதன்மையான வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் விரும்பினா இந்த ஆசீர்வாதம் நம்மை ஆள முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஆஸ்தி. ஹல்லேலூயா. தனக்கு நிலங்கள் இருக்கும், இஷ்டத்துக்கு 10 வீடு 20 வீடுன்னு வாங்கிட்டே இருப்பாங்க. ஏக்கர் கணக்காக நிலம் வாங்குவாங்க. அங்கே யாராவது அதில் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்போன்னு யாருக்காவது நினைவு வராது. ஹல்லேலூயா. எனக்கு வேணும். பேங்கில் லட்சக்கணக்காக ஃபிக்ஸட் எனக்கு நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. போகும்போது எந்த ஃபிக்ஸடையும் எடுத்துகிட்டு போக போகிறீங்க? யார் தான் இவன் எங்கள் அம்மா இவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்களே, எங்கள் அப்பா இவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்களே, அந்த ஃபிக்ஸட் பணத்தை எடுத்துகிட்டு வா, இந்த பெட்டியில் போட்டு விட்டுருவோன்னு யாராவது போட்டு விடுவாங்களா? ஒரு மோதிரத்தை போட்டு விடுவாங்களா? போட்டே விட்டுட்டாங்களா? கல்லை கண்டா விடுவானா? அங்கே தோண்டி போடுவோம். என்னெல்லாம் இருக்குதோ நீ கர்த்தருக்காண்டி நீ செலவு செய்யும்போது உனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் அங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சுயத்தை சாம்பலாக்கு, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்று. அதனால நீ பாவியாக, நீ குறைவுள்ளவல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுனால எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் சம்பூரணமாய் கிடைத்து கொண்டே இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எதுலையாவது குறைவு இருக்கா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பேலன்ஸும் கிடையாது. ஆமென். அதுதான் சந்தோஷம். ஒரு பேலன்ஸ் கிடையாது,
எல்லாமே பரலோகத்தில் இருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஒரு காரியத்துக்காக வேண்டி என்ன செய்வேன்னு நினைச்சதும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவம் அதுதாம்மா. கிறிஸ்துவனி சொந்த ரட்சை ஏற்றுக்கொள்ளு. மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியர் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருத்தனை நேசிப்பான், ஒருத்தனை பற்றி கொண்டு இன்னொன்று அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியர் செய்ய முடியாது. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு பேங்குக்குள்ள இத்தனை லட்சம் ரூபா போட்டுட்டாங்க, ஆனால் அவங்க நல்ல கடவுள் பக்தி உள்ளவங்க. அவங்க சொல்கிறாங்க, யோ எனக்கு அது எதுக்கல்ல கிடக்குன்னே தெரியல, நான் கொண்டு போகையா போகிறேன் சிஸ்டர், அதை என்ன செய்யுதுக்கு, அது எனக்கு பாரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது யுத்த வீரர் என்றால் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளது. யோபு சொல்கிறாரு, யோபு 22:20, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளையார் மனமகிழ்ச்சியாக இருங்க. அவர் சொல்கிறார், எபேசியர் 6:12 சொல்கிறாருமா. என்ன சொல்கிறாருன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் நீங்கள் பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமே. இது தெரிஞ்ச பிறகு ஏன் போராட்டம் வந்த பிறகு போராட்டம்னு கத்திட்டு இருக்கீங்க? போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சாத்தான் அங்கே இழுப்பான், நம்ம எங்கே செய்யணும்? இங்கே இழுக்கணும். நம்ம கூட யார் இருப்பா? ஏசப்பா இருப்பாங்க. சாத்தா கூட மற்றவன் இருப்பான். ஹல்லேலூயா. யார் ஜெயிக்க முடியும்? ஒரு ஆளாக இருந்து நான் கூட ஏசப்பா இருந்தா எனக்கு சைத்தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. மாம்சத்தோடு வரோம், ஜெயிங்க. இரத்தத்தோடு வரும், ஜெயிங்க. துரைத்தனங்களோடு ஜெயிங்க. அதிகாரோடு வர ஜெயிங்க. பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதியோட வானவத்தில் பொல்லாத ஜெயிங்க. ஏன்னா அவன் நம்மளை கண்டா கிடுக்குடுங்குவான். பிசாசுக்கு நம்ம ஜெபத்தை கண்டாலே அவனுக்கு நடுக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்க மாட்டாமா. நான் இன்றைக்கும் தைரியமாக இருக்கேன். யாருனாலும் அடிக்கிறதுக்கு வாருங்கன்னா வாங்க, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், அடிச்சிருவான், கொண்டுடுவான், கூட்டம் நடத்தக்கூடாது, ஜெபம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் பயந்து அதுக்காண்டி குடுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, யாருனாலும் வாங்க, மக்கள் வாங்க, உங்களை நான் ஆசையோடு கூப்பிட்றேன் வாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள தீ இருக்குது, உங்களுக்குள்ள அக்கினி இருக்குது, உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கு. எப்படிமா சாத்தா உனக்கு முன்னாடி நிற்க முடியும்? எப்படிமா நிற்க முடியும்? டெஸ்ட் பண்ணுங்க, பரிசுத்தம் இருக்கான்னு பாருங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவனை சுத்த இருக்கு, என்னை சிருஷ்டியோ எம்மா மகை மூலம், மருமக மூலம், இல்லைன்னா புருஷன் மூலம், சொந்தக்காரங்க மூலம், மாமியார் மூலம், அம்மா மூலம், அப்பா மூலம் கஷ்டம் வரும். ஹல்லேலூயா. வராமல் இருக்காது. அது பைபிளையே போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் பிரிவினை உண்டாக்கலாம் நான் உலகத்துக்கு வந்தேன். அவர் அதுக்கு தானே வந்தார். அவரே வந்தார்னா அவரே அதை ஹேண்டில் பண்ணிட்டு போட்டோம். எதுக்கு நீங்கள் அதில் போய் மூக்க நுழைக்கிறீங்க? அடித்தாங்கன்னா அடியை வாங்கிக்கிடுங்க. அந்த அடி உங்கள் மேலே ஒன்றும் படாது, அவருக்கு மேலே தான் படும். ஏன்னா நமக்கு முன்னால் அவர் நிற்காரு. ஹல்லேலூயா. உங்களை சேதப்பட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை உங்களுக்கு மேலே வராது. நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும். ஹல்லேலூயா. இப்போ என்ன தொடரணும்னா, நான் இயேசுக்கு உள்ளால இருக்கேன். அப்போ இயேசுவை தொட்டு தான் என்ன தொட முடியும்? நான் அவருக்குள்ளே இருக்கேன், அவர் எனக்குள்ளே இருக்காரு. எப்படிமா உங்களை தொட முடியும்? எதுக்குமா நீங்கள் பயப்படுறீங்க? பைபிள் வசனம் கரைச்சி குடிச்சிருக்கீங்க. கண்ணை மூடுனா கூட இந்த அட்டை அந்த அட்டை பைபிளை சொல்லி கொடுத்துருவீங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் அனுமதிங்கம்மா. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் பலனானவர், அவன் என் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்கே நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற்படு பண்ணி யாக்கோபேஸ்வரன் உன்னை போஷிப்பார், உங்களை நடக்க பண்ணுவார். மீகா 4:4
அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்தி மரத்து நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வார், சேனையுடைய கர்த்தரின் வாயிலே சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீகா 5 சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு எந்தெந்தைக்குள்ள சதாகாலம் நடப்போம். பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்கோம், யாராவது அடிக்க வந்துட்டாங்கன்னா அப்பாவுக்கு கையை பிடிச்சிக்கிடும், அப்படியே சுற்றி சுற்றி ஓடும் இல்லையா? அங்கே மறைஞ்சிடும் இங்கே மறைஞ்சிடும். அது யாராவது அடிக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஏன்னா அது சரி, எங்கள் அப்பாட்ட வேணும்னே அது அந்த சண்டை இழுத்துட்டு ஓடி வந்து அப்பாவே இல்லைன்னா அம்மாவே பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு வாடா வாடா என் கூட வாடான்னு பார்க்கும். ஏன்னா அப்பாவுக்கு கூடையாக நான் இருக்கேன், அப்பா கூட இருக்கேன், அப்பா முன்னாடி தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் அப்பா கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வழிகளிலெல்லாம் எவனும் உங்களை தொட முடியாது, அப்பா மறைச்சிக்கிடுவாங்க. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்படி நீங்கள் சொல்லும்போது பூமியில் உயர்ந்த இடங்கள் உங்களை இருக்க சொல்லி யாக்கோபுடைய சொன்ன உங்களை போற்றிப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. ஏசப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நன்றியெல்லாம் ஏறெடுக்கிற ஆண்டவரே, உங்கள் கற்பனை இருக்க கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நீர் எங்களை நடத்துகிற வழியெல்லாம் உண்மையானது, நேர்மையானது, சத்தியமானது, அறிந்து அதிசயமானது எங்களை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இனி நாங்களல்ல, நீங்களே எங்களை நடத்துவது, எங்களை நீங்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் இருக்க பண்ணி சொல்லி யாக்கோபுடைய சுதத்தா எங்களை போஷிக்க போறீங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். உலக மக்களுக்கு நாங்கள் ஒளியாக உப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒப்பற்ற ஜனங்களாக எங்களை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு கோடி நன்றி. உங்கள் நாம மாத்திரம் எங்களை உயர்த்தப்பட போகிற கிருபைக்கு நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுவுக்கு. இயேசு முதல் ஜெபிக்கிற ஜீவுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தினால எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.